எஸ் எஸ் தோ பாருங்க எங்க சில்வர் பட்டன் வந்தாச்சு. தக்காளி தனியா வதக்கல. மறுபடியும் சொல்லுங்க அந்த ரியாக்ஷனோட. தக்காளி தனியா வதக்கல. நான் சமையல் பண்றது எதுவுமே செக்கட்டாச்சு கரெக்டா போகும். ஆணவ பேச்சு எனக்கெல்லாம் இது ஆணவ பேச்சு. ஆணவ பேச்சு இல்ல, கான்ஃபிடென்ட் பேச்சு. கான்ஃபிடென்ட் கொடுங்க, கொஞ்சம் சின்ன வாய் கொடுங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்றோம். குழம்பு கொல்லுது, நெல்லைய அடிச்சுக்க முடியாது. ஏன் உங்க வீட்ல இந்த மாதிரி மீன் குழம்பு கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா அம்மா ஸ்டைல் வேற. ஹலோ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனுவனபி விளாக்ஸ். நீங்க எல்லாரும் நினைக்கலாம் என்னங்க நல்லி எலும்பு விளாகுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 வாரமா ஆளே காணோம், 2 வாரம் ஆச்சு. ஆமா அப்படி நீங்க நினைக்கலாம். பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன். என்னன்னா, நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் டச் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு சில்வர் பட்டன் கிடைச்சிரும். அண்ட் தேங்க்யூ மக்களே ஃபார் ரீச்சிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு கூட நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இல்லை, போன விளாக்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பவும் ஒரு தேங்க்ஸ். ஆமாம், என்னன்னா உங்களுக்கே தெரியும் அதோட ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் லாங் இல்லையா? அங்கேருந்து வரணும், அமெரிக்காலேருந்து வரணும், இங்க இருக்குடா அமெரிக்கா. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அடுத்த விளாக் மக்கள்கிட்ட போகும்போது நம்ம சில்வர் பட்டனோட தான் போகணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் மைண்டை. அந்த பீரியட் தான் அந்த 2 weeks எடுத்துக்கிட்டோம். அண்ட் எஸ், நேற்று தான் வந்தது. வந்த உடனே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, வெயிட்டிங்லயே வெறியாவது, நம்ம நாளைக்கே பிளாக் பண்ணி மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காகவும் உங்களுக்கு எங்களுடைய எஸ் எஸ் தோ பாருங்க எங்க சில்வர் பட்டன் வந்தாச்சு. காரணம் நீங்க தான். ஏங்க, ஆமாங்க, கண்டிப்பா. எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இது மீன் சொல்லாட்டி, இது ஒரு பெரிய என்ன சொல்றது, 10th பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ணா ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, 10th 12th அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த சில்வர் பட்டன்லாம் ஒரு பெரிய கிஃப்டா, ஒரு பெரிய அங்கீகாரமா நான் பாக்குறேன். அது ட்ரூலி அவுட் ஆஃப் லவ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் இந்த அதை கொடுத்ததே அவங்க தான் நம்மளுக்கு. ஆமா, அதை நாங்க லைஃப்ல என்னைக்குமே மறக்க மாட்டோம். இது இதோட நிக்க கூடாது, நம்ம அப்படியே போய் அடுத்த கோல்டு பட்டனுக்கு வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கான ஒர்க் எல்லாம் நம்ம பார்க்கணும், அதுக்கான லவ்வை சம்பாதிக்கணும் அப்படின்றத எங்க டார்கெட்டா நாங்க வச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ மக்களே, மீன்ஸ் a lot. Love you so much. And இப்போ 1 lakh 6 சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய போய் 1 லட்சத்துக்கு 5 சைபர்னா 10 லட்சத்துக்கு 1 2 3 அடேங்கப்பா, சைபர் போய்கிட்டே இருக்கு. நம்ம அடுத்த கோல்டு பட்டன், டைமண்ட் பட்டன் அப்படி போயிட்டே இருக்கணும். உங்களோட ஆதரவு, உங்களோட அன்பு, பாசம் எங்க கூட எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும். நம்ம ஃபேமிலி பெரிதாகிட்டே இருக்கணும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் ஷார்ட்ஸ்க்காக இருக்கட்டும், எங்களோட இதுக்காக. அண்ட் நல்லி எலும்பு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு 1 lakh தாண்டி இருக்கு. ஸோ அந்த வரவேற்பை நாங்கள் ரொம்ப ரொம்ப மதிக்கிறோம், ரொம்ப வரவேற்கிறோம். அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களோட எல்லா வீடியோக்குமே கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டே முன்னிட்டு வாட் ஸ்பெஷல் குக்கிங் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதோட நிறுத்தாம ஒரு vlog-ம், ஆமா, அதுல வந்து ஸ்பெஷல் குக்கிங் vlog தான். குக்கிங்லயே ஒரு சம்திங் கொஞ்சம் நல்ல ஸ்பெஷலான ஒரு குக்கிங் vlog பண்ணணும், ஒரு ட்ரீட் மாதிரி அப்படின்னு சொல்லி எங்க அம்மா பிளான் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு எங்க அம்மாவே சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம நெத்திலி தித்திப்பு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப சுவையா இருக்கும். நெத்திலி தித்திப்புன்னா உடனே சக்கரை போடுவாங்களா, வெல்லம் போடுவாங்களா இந்த இதுக்காக யூடியூப்க்கு? அப்படி கிடையாது. இது நெத்திலி தித்திப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா வந்து காரமா தான் இருக்கும்ல. ஆமா, நம்ம சாப்பாடுல பேசி சாப்பிட்ற மாதிரியோ இல்ல வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரியோ காரமா ஸ்பைசியா தான் இருக்கும். அண்ட் வெரி டேஸ்டி. பண்ணி பாருங்க, என்னோட ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். எஸ், ஸோ மக்களே, அதுதான் எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ட்ரீட் இன்னைக்கு விளாக்ல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மீன் தொட்டியில் புது 2 மீன்கள் வந்திருக்கிறார். அதோட ஷார்ட்ஸுமே நான் வந்து க்ளோஸ்அப்ல காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வெல்கம் பேக் அகெயின் டு அனுவனபி விளாக்ஸ். வாங்க ரெசிபி என்னன்னு பார்த்துருவோம். எஸ், வி ஆல் தேங்க்யூ. வாங்க நெத்திலி தித்திப்போட ரெசிபிஸ் பார்க்கலாம். ஓகே, சோம்பு, மஞ்சத்தூள், கடுகு,
1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேங்காய், முந்திரி, 2 குட்டி குட்டி தக்காளி, 10 காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகாய். சாரி பச்சை மிளகா. பச்சை மிளகா. ஓகே. நல்ல இந்த சைஸ் வெங்காயம். எந்த சைஸ் அம்மா? இந்த சைஸ் வெங்காயம். இந்த சைஸ். மீடியம் சைஸ். பெருசு இல்ல, மீடியம் சைஸ். 2. ஓகே. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெத்திலி தித்திப்புக்கான மீன் 1/2 கிலோ வாங்கி நல்லா கழுவி வச்சிருக்கேன். ஓகே. 1/2 கிலோ மீனா இது? ஆமா. இது இல்லாம எண்ணெய், உப்பு. ஓகே, ஸ்டார்ட் பண்றோமா? ஓஎஸ். இங்க வாங்க, அடுப்பு காஞ்சிச்சு. வர 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 அடுப்பு காஞ்சிச்சா? ஆமா. எண்ணெய் ஊத்திருங்கம்மா. முதல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறேன். இது வதக்கிறதுக்கு மட்டும். ஆமா. ஓகே. இப்போ இதோட இப்படி பரப்பி விட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன? சோம்பா. சோம்பு. ஓகே. நல்ல ஒரு ஸ்பூன் சோம்பு. சூடாயிடுச்சு அதுக்குள்ளேவா? ஹைல வச்சிருக்கீங்களா ஃப்ளேம்? மீடியம் ஸ்லிம். ஆமா, மீடியம் ஸ்லிம். லோவும் இல்லை, ஹையும் இல்லை, மீடியம். ஓகே. இப்போ அந்த சோம்பை போடுறேன். சோம்பு இந்த மாதிரி கலர் மாதிரி வதங்கி வரும்போது வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயம். ஆமாம். வெங்காயத்தோட பாருங்க, கொஞ்சம் பெருசு அரைக்கிறதுனால கொஞ்சம் பெருசு பண்ணிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்க்க இதில். கருவேப்பிலையா? அரைக்கிறதுக்கு. ஆமாம், அரைக்கிறதுக்கு. ஓகே. ஆமாம். நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் இந்த மாதிரி ஒரு 1/4 வாசி வதங்கி வரும்போது இந்த 10 மிளகாவும் போட்டுடலாம். பச்சை மிளகாயும் வதங்க விட்டுலாம். நம்மளுக்கு காரம் பச்சை மிளகால தான். மிளகாத்தூள் வந்துட்டு அது சும்மா லைட் கலர் கொடுத்து அது ஷைன் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் மிளகாத்தூளா? ஆமாம், வெறும் மிளகாத்தூள். ஓகே. நம்மளுக்கு காரம் கொடுக்க போகிறது இந்த 10 பச்சை மிளகா. ஓகே. 1/2 கிலோ மீனுக்கு நான் எடுத்திருக்கேன் 10 பச்சை மிளகா. ஓகே. ரொம்ப வெங்காயம் வந்து குழைய வதக்கக்கூடாது. ஏன்னா அரைக்க போகிறது ஓரளவு இந்த அளவு வெந்தா காட்டுங்க. இந்த அளவுக்கு. ஆமாம். ஓகே. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாகவே காமிச்சிடுறேன். முந்திரி ஒரு 10 முந்திரி. ஓகே. போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பத்து தேங்காய். 3 பத்த தேங்காய். ஓகே. சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கொட்டிடலாம். இதில் அதையும் வதங்கி விட்டுருக்கு. இது மாதிரி இது ஒரு 1 minute 1.5 2 minutes வரைக்கும் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அரைக்கணும்ல? ஆமாம். சரி. ஓகே. 1.5 minute ஆயிடுச்சு. தேங்காயெல்லாம் போட்டு முந்திரியெல்லாம் போட்டு இப்போ இதை நான் ஆஃப் பண்ண போகிறேன். பாருங்க மக்களே, நான் மிளகாவை முழுசாக தான் போட்டிருக்கேன். காட்டுங்கம்மா. முழுசாக தான் போட்டு? ஆமாம், கீரி போடல. ஏன் கீரி போட்டால் என்னன்னா இதை ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறேன். 2 நிமிஷம். தெரிக்குது. சவுண்ட் பத்தியா தெரிக்கும். ஆமா ஆமா ஆமா. கீரி போட்டா இன்னும் டப்புன்னு தெரிக்கும். ஓ, மிளகா கீரி போட்டிருந்தாவா? ஏன்னா இது ஜஸ்ட் வதக்குறோம்ல அரைக்கிறதுக்கு. முழுசா போட்டாலே போதும், அது வதங்கினா போதும். ஸோ கீரி போடணும்னு அவசியம் இல்லை. ஆமா, குழம்பு கீரி போடுற மாதிரி கீரி போடாதீங்க. அப்புறம் நீங்க இது வதக்கிறதுக்குள்ளே டப்பு இப்போ கூட ஒரு வெடிச்சிட்டு பாருங்க. ஒரு தீபாவளி கொண்டாடுற மாதிரி ஆயிடும். அப்புறம் இன்னும் பெருசாகாது. அங்க அடிக்கும். அதனாலுமே அது சின்னதா தீக்காய மாதிரி. வேண்டாம், சேஃபா இருக்கணும். பட் சில பேருக்கு இது பழக்கம் தான். பட் சில பேர் தெரியாதவங்க ட்ரை பண்ணும்போது அடிப்படும்ல, அதனால சேஃப்டி இஸ் மஸ்ட். அதனால பாத்துக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 minutes ஆற விட்டுலாம். ஆற விட்டுட்டு அரைக்க போறோம். ஓகே. அரைச்சதுக்கு தான் சமைக்க முடியும். ஓகே. ஆஃப்டர் 10 minutes. A few minutes later. கை வச்சு பார்த்துட்டு ஆறிட்டு இப்போ அரைச்சிடலாம். ஆமா. வர இப்போ கொஞ்ச நாளா நம்ம பண்ற சமையல் எல்லாம் அரைக்கிறது, ஆற விடுறது, டிஃப்ரெண்ட் ட்ரை பண்றோம்ல. அதனால அரைக்கலாமா? அது அரைச்சி போடும்போது அது ஒரு டேஸ்ட். ஓகேங்க, நான் எதுவும் சொல்லலைங்க. வாங்க. ஓகேங்க, அரைச்சிடலாம் வாங்க. மிக்சியில போடுறாங்க. எல்லாம் நினைப்பாங்க தக்காளி போடலையே அரைக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு. தக்காளி தனியா வதக்கல. மறுபடியும் சொல்லுங்க அந்த ரியாக்ஷனோட. தக்காளி தனியா வதக்கல. ஐயா சூப்பர். எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடணும். ஓகே. 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 இப்போ அரைக்க போருமா? எஸ். ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வெறும் அரைச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை போட்டு அரைச்சி இந்த மாதிரி மாவு மாதிரி. ஓ, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி. நல்லா சாஃப்டா அரைச்சிடணும். சரி.
ஓகேயா? ஓ பச்சை மிளகா இருந்ததுனால இந்த கலர்ல இருக்கா, லைட்டா கிரீன்ல. பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் இருந்ததுல, அதனால இந்த கலர். ஓகே, இப்போ அதை போட்டு வதக்க போறோம். இப்போ வதக்கிறதுக்கு முன்னாடி தக்காளியை போட்டு வதக்க போறோம். சாரி, நான் நீ இதை சொல்றது நினச்சிக்கிட்டேன். சரி. பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மறுபடியும் எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம். ஆமாம், ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ இது சூடாயிட்டுமா? ஆமாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு என்ன போட்டோம்? சோம்பு போட்டோம் இல்லையா? ஆமாம். இப்போ குழம்புக்கு கடுகு போட போகிறோம். கடுகு போட போகிறோமா? அப்போ மற்றதெல்லாம் எப்போ? எல்லாம் போடுவேன். இப்போ முடிக்கணும்ல? கரெக்ட். ஆமாண்டா, முடிச்சிடுவேன்டா. சீக்கிரம் முடிஞ்சிடும். நெத்திலி எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே. ஃபிஷ்னாலே சீக்கிரம் ஆகிடும். ஆமாமே. இந்த நெத்திலி பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கிழங்கா மாதிரியே இருக்கும். குட்டி சைஸ். இதை விட சின்ன நெத்திலியும் வரும். ஓகே, நாட்டு நெத்திலின்னு வாங்க அதுக்கு பேர். ஓ, நாட்டு நெத்திலின்னு. அதுல செதை இருக்கும், பட் கம்மியா இருக்கும். இந்த அளவு இருக்காது. இந்த அளவுக்கு இருக்காது. ஓகே ஓகே ஓகே. இது இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நம்மளுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளஷ் கொஞ்சம் நிறைய இருக்கும்ல, செதை இருக்கும். ஆமா. என்ன சூடாயிடுச்சு? கடுகை போட போகிறேன். மீடியம் ஸ்லிம்லேயே பண்ணுங்க, ஹை ஸ்லிம் வேண்டாம். ஓகே, கடுகெல்லாம் நல்லா வெடிச்சு வருது. இப்போ சும்மா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறோம். கொஞ்சம் இவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே, லாஸ்ட்டில் போகிறதுக்கு மறுபடியும் வேணும்ல? சரி, போட்டுருங்க. சும்மா கொஞ்சம். இப்போ அடுப்பு ஸ்லிம்ல இருக்கறனால பெருசா வெடிக்கல. ஆமாம், ஸ்லிம்ல தான் வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா போடுறதெல்லாம் கருக ஆரம்பிச்சிரும்ல. ஆமாம், இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப கருக விடக்கூடாது. ஓகே, அடுத்து தக்காளி, டொமேட்டோ. எஸ். ஓகே, மெதுவாமா. தக்காளியே வதங்க. இனி 10 மினிட்ஸ் டைம்லாம் இல்லை, இப்படியே போக வேண்டியதுதான். கடகடன்னு முடிய போதா? தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த மஞ்சத்தூளை போடுறேன். மஞ்சத்தூள். ஓகே, மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இதுக்கு பின்னாடியே மிளகாத்தூளையும் போட போகிறேன். பேக் டு பேக். எஸ். போட்டுடுவா? போட்டுருங்க. போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு போட போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பா? ஆமாம். ஓகே, போட்டுடலாமா? மக்களே, எப்பயுமே உங்க வீட்டு பதத்துக்கு நீங்க உப்பு போட்டுக்கோங்க. நாங்க எப்பயுமே சொல்றது தான் இது. இது வந்து மற்ற மீன் குழம்பு மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து நம்ம புளி ஊற்ற போகிறது இல்லை. ஓ, புளி ஊற்றலையாமா? நான் நினச்சேன் பிகினிங்கே காட்டிலேயே இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு. இதுக்கு புளி கிடையாது, தக்காளி தான். ஓ, தக்காளி தான் புளிப்பு தரப்போதா? தித்திப்பு அதுதானே. ஓகே, உங்களுக்கு புளிப்பு வேணும்னா அந்த புளிப்புக்கு தான் அந்த தக்காளி. புளி போட தேவையில்லை இதுக்கு. ஸோ புளி தண்ணியோ புளியோ நாட் தேர். ஓகே, நாட் தேர். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. காரம், உப்பு எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய்லாம் போட்டு, அந்த பேஸ்ட் அதை போட போகிறோம். இதை தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், அரைச்சி வச்சது. ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக தண்ணி ஊற்றுவேன். வலிச்சு ஃபுல்லாக முதல்ல ஊற்றிடுவேன். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவேன். ஊற்றுவீங்களா? அதுலேயே கழுவி. ஸோ மொத்தமாக இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றியாச்சு. ஆமாம், அவ்வளோதான். வேறு தண்ணி ஊற்றுற வேலை கிடையாது. வதக்கணும்ல. பார்த்தீங்களா, நான் மிளகாத்தூள் எதுக்கு போட்டேன்னு தெரியுதா? எண்ணெய் மேலே அந்த ரெட் கலர் வருது பார்த்தீங்களா, அதான் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கே. பழப்பழான் இருக்கு பாருங்க. அப்படியே பெயிண்டிங் பண்ண மாதிரி. அந்த ரியாக்ஷன் அப்படியே இதில் சொல்லுங்களேன். அப்படியே பெயிண்டிங் பண்ண மாதிரி. தரம். இது மூடக்கூடாது. சாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தா அதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போட்டாச்சா? போட்டாச்சு. சம்பவம் ஆயிட்டு இருக்கும். இல்லை, இதையும் கலக்கிடணும். இதுலயே அப்படியே பாயில் ஆகிடும் இதுலயே. அண்ட் இதில் மூடக்கூடாது. மூடினீங்கன்னா பொங்கி கீழே வந்துடும். ஓ, ஸோ மூடாமல் அப்படியே வச்சிருக்கணுமாமா? எதனால? கொஞ்சம் ஹை வச்சுக்கோ. எதனால மம்மி? இல்லை, இது தேங்காயெல்லாம் போட்டிருக்குல்ல, ஸோ அப்படி பொபொன்னு
வந்து ஓ நுர வர மாதிரி வந்து வெளியில் வந்து அதனால அதனால அது வரக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து இப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஹையில் வச்சு விட்டா அது அப்படியே கொதிப்பான். ஓகே இதுக்கு ஒரு 5 minutes எடுத்துக்கலாம். சாரி. ஓகே பாய் பாய். இதுதாங்க பபிள்ஸ். இவ வந்து மேங்கோ, எங்களோட புது உறவு இந்த வீட்டில். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்கல்ல. உங்களுக்கு வ்ளாகில் காமிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அது இன்றைக்கி நடந்துச்சு. சரி, அப்படியே அங்கே அம்மா சமையல் செஞ்சிட்ருக்காங்க. நான் அங்கே இல்லைன்னா காண்டாயிடுவாங்க. அங்கே போயிடுவோமா? வாங்க போகலாம். அபி ஏம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், இங்கே பொங்க போகுது. எங்கே போனேன்? வரமா இவங்களை காமிச்சிருந்த மேங்கோவும் பபுள்ஸுமா. ஓகே ஓகே ஓகே. மக்களே, இஞ்சி பூண்டு என்ன இப்போ போட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இஞ்சி பூண்டு எப்போ வேணா போடலாம் இந்த குழம்புக்கு. சரி ஓகே. இப்போ கொதிச்சிருச்சு, அதை எடுக்கணும்ல. ஆமாம், வெங்காயமும் வதங்கி இருக்கு, தக்காளியும் நம்ம வதக்கணும். அதனால இது வந்து சீக்கிரமா ரெடி ஆயிடும் குழம்பு. சீக்கிரமா ரெடி ஆயிடுமா? ஓகே, நம்ம இதை காமிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். மேங்கோவும் ஒராண்டா, மேங்கோவும் பபுள்ஸும் வந்து அவங்களோட ப்ரீட் வந்து ஃபிஷ்ல வந்து ஒராண்டா கோல்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அவங்கள இம்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிற ஒரு ஃபார்ம் இருக்குது, SNF அக்வாட்டிக்ஸ் ஃபார்ம். அவங்க தான் எனக்கு வந்து இது சூப்பராக ப்ரொவைட் பண்ணி எனக்கு அழகாக டேங்க்லேருந்து எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். நான் ஃபிஷ் அப்படின்னு தான் சொன்னேன், ப்ளஸ் பேர் தான் சொன்னேன் அவங்களோட வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்டும் போது. பட் எக்ஸாக்டாக அவங்களோட ப்ரீடோட பேர் சொன்னது சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் ஒராண்டா கோல்டு ஃபிஷ். ஓகே, ஸோ வாங்க கொதிச்சு வாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பபுள்ஸாக கொதிக்குது. நம்ம மூடாததுனால இது பொங்கி வரல. ஓகே, இல்லைன்னா பொங்கி வெளியில் வந்துடும். ஓ பாருங்க, அந்த மிளகாத்தூள் எதுக்கு போட்டீங்க? இப்போ நல்லா திக்கா சூப்பராக இருக்கும் மம்மி பார்க்கவே, ரொம்ப தண்ணியாக இல்லாமல். இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உப்பு மட்டும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுருங்க. ஹைலேருந்து இப்போ ஸ்லிம்முக்கு வந்துடலாம். எனக்கு கொஞ்சம் போடணும். காரம்லாம் நல்லா சூப்பராக உரைக்குது. தேவையானவங்க மிளகா பச்சை மிளகா கம்மியாக கூட போட்டுக்கோங்க. ஸ்பைசி சாப்பிடுங்கன்னா ஓரளவு நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. ஓகே, எனக்கு கொஞ்சம் சால்ட் வேணும், சால்ட் போட்டுக்கேன். ஃபுல் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தான் எடுத்து போடுறேன். சரி ரெண்டே ஃபுல் ஸ்பூன் எடுத்துகிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் போதும். இல்லை, ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா திகட்டிடும். அதுக்காக திகட்டாது. நான் சமையல் பண்ணுறது எதுவுமே திகட்டாது, கரெக்டாக போகும். ஆணவ பேச்சு எனக்கெல்லாம் இது பேர் ஆணவ பேச்சு. ஆணவ பேச்சு இல்லை, கான்ஃபிடென்ட் பேச்சு. கான்ஃபிடென்ட். இங்கே பார், நான் மிளகாத்தூள் போட்டது அப்போ தெரிஞ்சது. இப்போ ஷைனாக தெரியுதா? ஆமாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ மீன் போட போகிறோமா? ஓகே. ஏன்னா எல்லாம் வதக்கி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பாருங்கள், மீனை போட போகிறேன். ஓகே ஓகே. 1/2 கிலோ மீன் போட்டுட்டேன். இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, உடைக்கிற மாதிரி பெரட்டக்கூடாது. அதில் என்ன பண்ணணும் அன்றைக்கி ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்றுமா மறந்துட்டேன், சொல்லுங்கம்மா. கொஞ்சம் ஞாபகம் பண்ணு. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். ஐயோ, இப்படி ஞாபகம் இல்லைம்மா. சரி வாங்க, இப்படி பிடிச்சி இப்படி பண்ணிங்கனாவே கரண்டி இல்லாமல் இப்படி ஷேக் பண்ணணும். எஸ், ஷேக் பண்ணாலே எல்லா மீனும் உள்ளே போயிடும். ஓகே, இட் வில் பி நைஸ். உடையாம அழகாக வரும். உடையாம அழகா எல்லாம் உள்ள குழம்புல போயிடும் வேகிறதுக்கு தானே? எஸ். இப்போ இது எவ்வளோ நேரம்? இது மீன் போட்டால் என்ன ஒரு 3-4 minutes. 4 minutes அவ்வளோதான். இறக்க போகிறோமா அப்போ 4 minutesல? ஆமாம்மா, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கலாம். சரி, 4 minutes ஆயிடுச்சு. மீன் உடையாமல் இருக்கு. இப்போ உடையாமல் தான் நல்லது. ஓகே, பாருங்க, இப்போ கொத்தமல்லி ஃபைனல் டச். எஸ், இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. எஸ். இந்த குழம்பு கலர் இந்த கலரில் தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு வாட்டி இப்படி குளிக்கிட்டு நல்லா இப்படி ஆஃப் பண்ண போகிறோமா? ஆமாம், உடையாமல் இருக்கு பாருங்க, அதுதான் மெயின். ஆமாம். சூப்பர். ஓகே, ஆஃப். அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ரெடியா? முடிஞ்சு விட்டது. நெத்திலி தித்திப்பு ரெடி. டேஸ்டிங் பண்ணுறது காமிச்சிருவோமா? உடையவே இல்லைல்லம்மா. இந்த பாருங்க, மீன் உடையவே இல்லை. இந்த 4 minutes தான். இந்த 4 minutes கரெக்டாக எங்கள் அம்மா தடக்கு வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணுறதை நான் பார்த்தேன். மீன் உடையாமல் சூப்பராக வந்துருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டேஸ்டிங் தான் பண்ண போகிறோம்.
உடையாம சூப்பரா இருக்குல்ல. சூடு 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 சூடா. ஓகே ஓகே ஓகே, மெதுவா 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 மெதுவா. உனக்கு சாப்பிட்றதுக்கு கூட சூடுதா? அதுதான் பட் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் அது இது பண்ணுங்க, நீங்க மெதுவாவே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சுடுது. இதுக்கு முன்னாடிலாம் நான் தானே சுடுது 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 சுடுதுன்னு ட்ரை பண்ணேன். அப்பெல்லாம் வந்து கேமரா கட் சொன்ன பிறகு கலாய்ப்பாங்க, கொஞ்சம் கூட சூடான சாப்பாடு சாப்பிட மாட்டியோ அப்படின்ட்டு. கரெக்டா கட்டுவிட்டா. இப்ப அவங்க கை வச்சு ஊட்டுறாங்கன்னு சூடு தெரியுது பாருங்க. தனக்குனா தானே தெரியும். புரிஞ்சா சரி. கொடுங்க, கொஞ்சம் சின்ன வாய் கொடுங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்றோம். குழம்பு கொல்லுது, நெல்லைய அடிச்சுக்க முடியாது. ஏன் உங்க வீட்ல இந்த மாதிரி மீன் குழம்பு கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா அம்மா ஸ்டைல் வேற. சூப்பர்மா, சூப்பர். சூப்பர். ஆனா எனக்கு ஒரு டவுட், இது வந்து கண்டிப்பா ரெகுலரா பண்ற மீன் குழம்பு மாதிரி கிடையாது, வேற மாதிரி இருக்கு. ஓகே, ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஏன் இது நெத்திலி தித்திப்பு? ஏன்னா தித்திப்பாவும் இல்ல, அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. ஆமா, ஏன் தித்திப்பா இல்ல? தித்திப்பா இருக்காது, பட் ஆனா வந்துட்டு இது நெத்திலி தித்திப்புன்னு தான் சொல்லுவாங்க. எதுனால? அதுக்கு ஏதாவது அது முன்னாடி காலத்துல இருந்து அது அப்படி சொல்லி பழகிடுச்சு. சொல்லி பழகி. நார்மல் மீன் குழம்புனா மிளகு இந்த மாதிரி மிளகாய். ஒரு வாட்டி நம்மளே வந்து மசாலாலாம் இதே மாதிரி அரைச்சு ஒரு மீன் குழம்பு பண்ணி காமிச்சோம். அதுக்கப்புறம் வேற அரைக்காம அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு மீன் குழம்பு பண்ணி காமிச்சோம். இது மறுபடியும் அரைச்சு, பட் நெத்திலி தித்திப்பு கண்டிப்பா அந்த ரெண்டு மீன் குழம்பை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் 100% டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டா. இது எக்ஸாம்பிள் சொல்லிட்டுமா மக்களே, இது எப்படி இருக்குன்ட்டு. மோர் குழம்பு மீனோட சாப்பிட்டா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட எனக்கு அப்படி இருக்கு. எனக்கு ரொம்ப டேஸ்டா சூப்பர்பா இருக்கு. ஓகே, ரொம்ப அருமையா. ஒரு வாட்டி வெள்ளைக்கிழங்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணட்டுமா? கண்டிப்பா. ஏன்னா என்னோட ரொம்ப பிகினிங்ல இருந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ற மக்களுக்கு தெரியும், நான் விரால் மீன் கிழங்கா மீன் சாப்பிட மாட்டேன். எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் அப்படின்ட்டு. அதனால நான் ரிக்வஸ்ட் வச்சேன் எங்க அம்மா கிட்ட, மறுபடியும் ரிக்வஸ்ட் வைக்கிறேன், மம்மி இதே சேம் ஸ்டைல்ல எனக்கு கிழங்கா மீன் பண்ணி ஒரு வாட்டி கொடுங்க. சரி ப்ளீஸ், ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். ஓகே, ஷூர். நீங்க ஒரு வாய் சாப்பிடுங்க, நீங்க எனக்கு ஊட்டி விட்டீங்க, நீங்க ஒரு வாய் சாப்பிடுங்க. கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு நீங்க சாப்பிடணும். எப்படி தரமா இருக்கா? சொன்னல, சீரியஸா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு மக்களே. சோ இந்த நெத்திலி தித்திப்பு உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்கு சொல்லுங்க. இது நம்ம ஸ்பெஷல் vlog, நம்ம சில்வர் பட்டன் வாங்கி போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால உங்களோட ஆதரவு நாங்க ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறோம். எல்லா வீடியோஸ்க்கும் நான் எதிர்பார்ப்பேன், ஆனா இது ஸ்பெஷல் வீடியோ, என்னோட ஃபர்ஸ்ட் சில்வர் பட்டன் என்ன 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அப்படின்றதுனால எங்களுக்கும் இந்த நல்லி எலும்புக்கு கொடுத்தீங்களோ ஒரு ஆதரவு, அந்த ஆதரவு. அதுக்கு முன்னாடி என்னோட அந்த நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம மார்க்கெட்டுக்கு போய் கிழங்கா மீன்லாம் வாங்கிட்டு வரும்போது அந்த vlogலாம் கிட்டத்தட்ட 6 lakhs டச் ஆச்சு. ஸோ நிறைய வீடியோஸ்க்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. சில வீடியோஸ் மிஸ் ஆயிருக்கு, அது எப்பயுமே நடக்கிறது தான். பட் உங்கள் லவ் எங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோக்கும் கொடுங்க, இன்னும் வரப்போகிற வீடியோஸ்க்கும் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே ஃபார் ஜாயினிங் இன் அவர் vlog, அண்ட் தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுக்குங்க, கொய்யன் அமுக்கணும், லைக் பண்ணுங்க. So do love us a lot, we love you so much. Okay, so this is me Abhi and Anu signing off from Anu and Abhi Vlogs. At the video will sandipam. Yes, bye.